மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு அப்படின்ற அண்ணன் சீமான் அவர்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருந்த மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. நான் அதில் கலந்துக்கிட்டேன். எஸ், நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி நாம் தமிழர் மாநாட்டில் கெவின் பால் அப்படின்றது உண்மைதான். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், இவன் அங்கே போனா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. அரசியல் மாநாடுகள் அப்படின்ற விஷயம் எனக்கு ரொம்ப புதுசு. ஆக்சுவலி நான் ஒரு ஐடியாலஜி பேசுகிற ஒரு ஆள் தான். எனக்கு இந்த ஃபீல்டு பாலிடிக்ஸில் போயிட்டு கள அரசியலில் மக்கள்கிட்ட போயிட்டு கேன்வாஸ் பண்ணி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு இவங்க யார் கூட சேருவாங்க, இல்லை இவங்க யார் கூட சேருவாங்க, இவங்க யார் கூட சேர்ந்தால் நல்லாயிருக்கும், இந்த கட்சி வரணுமா இந்த கட்சி வரக்கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு எந்த ஒரு ஒப்பீனியன்ஸும் இல்லை. யார் வரவே கூடாதுன்னு கேட்டிங்கன்னா ஐடியாலஜி சார்ந்து நான் திமுகவை சொல்லுவேன். ஏன்னா திமுக பை ஐடியாலஜி எனக்கும் அவங்களுக்கும் ரொம்ப தூரம். ஆக்சுவலி அவங்க ஒரு ஃபார் லெஃப்ட் பார்ட்டி, நான் ஒரு ரைட் விங்கர் அப்படின்றதுனால இது ஒட்டாது. ஆக்சுவலி மற்றபடி வேறு எந்த அரசியல் கட்சியும் சார்ந்து அவங்களுக்கு ஆதரவாக பேசணும் இல்லை அவங்களுக்கு எதிராக பேசணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஸ்டாண்டும் நான் எடுக்க மாட்டேன். அப்போது இது ஏன் நான் பண்ணேன் அப்படின்னா, பியூர்லி ஆஸ் அ ஸ்பெக்டேட்டர். ஒரே ஸ்பெக்டேட்டர், ஆங்கிலத்தில் பேசுகிறேன்னு ரொம்ப பெருசாக நினச்சிக்காதீங்க. வேடிக்கை பார்க்க போனேன், அவ்வளோதான். வேடிக்கை பார்க்க போனேன். அதையும் தாண்டி ஒரு மாநாடு எப்படி பண்ணுறாங்க, ஃபோனில் அதை லைவாக பார்த்துருக்கலாம். ஆனால் நேரில் ஏன் போனேன்னா, ஒரு மாநாடு எப்படி பண்ணுறாங்க, எப்படி மக்கள் கூடுறாங்க, மக்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்க்கணும். அதையும் தாண்டி எனக்கு நாம் தமிழர் கட்சியில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. எனக்கு அவங்க ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், என் மேலே ரொம்ப அன்பு கொண்டவங்க. இத்தனைக்கும் நான் ஒரு நாள் கூட இந்த கட்சியை சார்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக நான் பேசவே இல்லை. ஆனால் என் மேலே அவங்களுக்கு ஒரு அன்பு உண்டு. அந்த அன்புனால என்னை அழைச்சிருந்தாங்க. நானும் போயிருந்தேன். எனக்கும் ஆசை இருந்துச்சு, போய் பார்க்கணுன்னு சொல்லி நான் பார்த்தேன். ஃபென்டாஸ்டிக், அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. அந்த க்ரௌடை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப சேர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த மக்களுடைய டிசிப்ளின்ற வார்த்தை முக்கியம், நாங்கள் கவனித்தேன். ஏன்னா நான் 2 விஷயம் இப்போயே நான் சொல்லிடுறேன். ஒன்று, நான் முன்னால் போய் உட்காந்துருந்தேன் ஃப்ரண்ட்டில். க்ரௌடு வர என்னாச்சு, அந்த மக்களெல்லாம் என்ன பண்ணாங்க, முண்டி அடிச்சுக்கிட்டு அந்த சேரை எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் போட்டு அங்கே உட்காந்துருந்தாங்க. எனக்கு கோவம் வந்துருச்சு. ஆக்சுவலி என்னென்னா, நம்ம இவ்வளோ சீக்கிரம் வந்து இங்கே உட்காந்துருக்கோம், இந்த மக்களெல்லாம் வந்து இங்கே வந்து உட்காந்துருக்காங்களே, லேட்டாக வந்துட்டு இங்கே வந்து உட்காடுறாங்கன்னு எனக்கு ஒரு டக்குன்னு ஒரு கோவம் வந்துச்சு. பட் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார் என் பக்கத்தில். அவர் சொன்னார், ஆனால் விடுங்கண்ணே, அவங்க நம்ம உறவுகள் தானே அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப கில்ட்டியாக நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம், இவங்க வந்து நம்ம மக்கள் தானே, நம்மளுடைய உறவுகள் அப்படின்னு அவர் சொன்ன உடனே இந்த மக்களுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பிணைப்பு இருக்குது, ஒரு பேரன்பு இருக்குன்றதை நான் பார்க்க முடிஞ்சது என்னால். அதையும் தாண்டி மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் மக்களெல்லாம் அவங்களே சேர்ஸை அரேஞ்ச் பண்ணாங்க. எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசு. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நான் பார்த்த கும்பல்லாம் பார்த்தீங்கன்னா, ரோகிணி தேட்டரில் ஒரு படத்தினுடைய ட்ரெய்லர் போட்டாங்க. அந்த ட்ரெய்லர் காட்சிக்கு உள்ளே போய் ஜாம்பி கூட்டம் மாதிரி உள்ளே போய் அடித்து பிடிச்சி உள்ளே போயிட்டு அந்த சேர்ஸ் எல்லாம் உடச்சி அதெல்லாம் கிழிச்சி இந்த மாதிரிலாம் பண்ணி தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ஐ எம் சீயிங் எப்படின்னா, சேர்ஸ் அவங்களே அரேஞ்ச் பண்ணுறாங்க. தே வர் வெரி டிசிப்ளின் பீப்புள். ஸோ அந்த வகையில் ஐ ரியலி அப்ரிஷியேட் சீமான் அண்ணன், அவருடைய பார்ட்டி பீப்புளெல்லாம் வி ஹாவ் டு அப்ரிஷியேட். ஆக்சுவலி அடுத்து இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல நினச்சேன். என்னென்னா, வேர்ல்டு பாலிடிக்ஸ் அப்படின்ற விஷயம் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் லிமிடேஷன்ஸ். இந்த வார்த்தை முக்கியம். ஏன்னா ஒரு அரசியல் மாற்றம் நடந்துருச்சுன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதி ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா உலகம் அப்படியே தலைகீழாக மாறும் நான் நம்பலை. ஓகே, ஐ சப்போர்ட் சர்டன் பீப்புள். ஓகே, ஐ சப்போர்ட் ரைட் விங் பாலிடிக்ஸ். ஐ சப்போர்ட் இந்த மண்ணுக்கான அரசியல் பேசுகிறவங்க, இங்கே உள்ள மொழி, இங்கே உள்ள கலாச்சாரம், இந்த மண்ணில் உள்ள அடையாளங்களை காப்பாற்றணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிற கன்சர்வேட்டிவ்ஸ் மேலே எனக்கு ஒரு அன்பு உண்டு. அப்படி இருந்தாலுமே நான் அவங்களை ஆதரிக்கிறேன். ஆனால் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் லிமிடேஷன்ஸ். இப்போ ட்ரம்ப் நான் ஆதரிக்கிறேன்னா, ட்ரம்ப் வந்துட்டாருன்னா இந்த உலகம் அப்படியே மாறிடும் அப்படின்னு நான் நம்பலை. அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இந்த உலகம் ஹேஸ் இட்ஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இல்லையா. ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய பிரச்சனைகள்லாம் உண்டு. இந்த பிரச்சனை ஒரு தலைவரால் மாற்ற முடியும்னு நான் நம்பலை. அதற்கான வாய்ப்புகளும் இல்லை. நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, எத்தனையோ லீடர்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஆனால் இவங்க வந்து இந்த உலகம் அப்படியே மாறிடுச்சு, பெட்டராக மாறிட்டோம், இல்லை ஒரு யூட்டோப்பியா நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம்னா இல்லை, அது நடக்காது. அப்போ நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு கட்சி இந்த மண்ணுக்கு தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பேசுகிற பல விஷயங்கள் கூட எனக்கு அக்ரிமெண்ட் உண்டு. மாற்றுக்கருத்து நிறையா இருக்குது, நான் அதை பின்னால் சொல்கிறேன். ஸோ மாற்றுக்கருத்துகள் இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு ரீஜனல் பாலிடிக்ஸ் பேசுகிற இந்த மக்களை மையப்படுத்தி, இந்த மொழியை மையப்படுத்தி, தமிழர் அடையாளம் அப்படின்ற ஒரு அடையாளத்தை, இந்த ஒரு ஐடென்டிட்டியை மையப்படுத்தி ஒரு பாலிடிக்ஸ் நடக்குதுன்னா நான் அதை முக்கியமாக பார்க்குறேன். ஆனால் மாற்றுக்கருத்து கண்டிப்பாக உண்டு, நம்ம அதையும் பேசணும். அப்போ நீங்கள் இந்த ஒரு ஃபியூ மினிட்ஸை மட்டும் பார்த்துட்டு
இவன் இந்த கட்சியில் போய் சேர்ந்துட்டான் அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்றைக்குமே இந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க, இல்லை இந்த கட்சியை ஆதரிங்கன்னு சொல்லி இந்த கட்சிக்கு ஆதரவாக நான் பேச மாட்டேன். ஏன்னா ஃபீல்டு பாலிடிக்ஸ் இஸ் நாட் மை திங். நான் ஒரு ஐடியாலஜி பேசுகிற ஆள். நான் பேசுகிற சித்தாந்தம் அது எனக்கு முக்கியம். அந்த சித்தாந்தம், அந்த ஃபிலாசபி, அந்த ரைட் விங் பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ ரைட் விங்னா இங்கே ரொம்ப ஒரு மோசமான ஒரு இமேஜ் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு. பட் அதையும் தாண்டி இந்த பாலிடிக்ஸில் உள்ள நுவான்சஸ்லாம் உள்ள உண்டு. நம்ம அதை பேசணும். அதுக்கு முன்னால் நேற்று நடந்த அந்த மீட்டிங்கில், அந்த கான்ஃபரன்ஸில் நான் பார்த்த ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு, ஆக்சுவலி இதை நான் ஒரு வீடியோ சீரீஸாக நான் பிளான் பண்ணியிருந்தேன். எப்படின்னா, எலெக்ஷன் டைமில் இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டியை வந்து சூஸ் பண்ணி ஒரு கட்சியை சூஸ் பண்ணணும். ஏடிஎம்கே, பிஜேபி, டிஎம்கே, கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ், நாம் தமிழர், ஈவன் இவங்க விசிகே, புதிய தமிழகம், இந்த மாதிரி மைனர் பார்ட்டிஸையும் எடுத்து இவங்களுடைய ஐடியாலஜி என்ன, இவங்களுடைய ஐடியாலஜியை நம்ம எடுத்து வந்து வச்சு அதில் உலக அரசியல் பேசலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது வரலாற்றில் ஒரு விஷயம் நடந்திருக்கும் இல்லையா, அந்த சம்பவத்தை கொண்டு வந்து இந்த பார்ட்டி கூட கனெக்ட் பண்ணி இந்த பார்ட்டியினுடைய ஐடியாலஜி என்னன்னு சொல்லி பேசலாம் நான் பிளான் பண்ணியிருந்தேன். இது எலெக்ஷன் டைம் அப்படின்றதுனால அந்த கட்சி அறிவிக்கிற மேனிஃபெஸ்டோவை எடுத்து அந்த மேனிஃபெஸ்டோவில் அவங்க பேசுகிற விஷயங்கள் அது எந்த மாதிரியான ஐடியாலஜி, மக்களுக்கு அது எப்படி போய் சேரும், அவங்க மக்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜியை கன்வே பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த நான் பேசலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அப்படி பண்ண முடியுமான்னு தெரில. ஏன்னா இங்கே நிறையா பார்ட்டிஸ் இருக்காங்க. எலெக்ஷனுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 15 பார்ட்டிஸ் பண்ணலாம், அவ்வளோ விஷயம் உள்ளே இருக்குது. பட் பண்ண முடியுமான்னு தெரியலை. அப்படி ஒரு வேளை பண்ணுறதா இருந்தால் இது அந்த சீரியஸில் ஃபஸ்ட்டு வீடியோவாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஃப்ரைடே ஈவினிங்கே நான் போயிட்டேன். போன உடனே என் கண்ணில் பட்ட முதல் விஷயம் என்னென்னா, அங்கே வச்சுருந்த அந்த பேனர்ஸ் இருக்கும் இல்லையா, நம்மளாம் பார்த்துருப்போம். சர்டன் பீப்புளை மட்டும்தான் உள்ளே வச்சுருப்பாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் திராவிட கழகம், திமுக, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் இருப்பாங்க. இவங்களுடைய நம்பிக்கை எப்படின்னா, இவங்க கட்சி ஆரம்பித்து இல்லைனா ஈவேரா, இந்த 2 விஷயம் நடந்ததுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் எவனும் படிக்கலை, எவனுமே ஒழுங்காக வாழலை, நாங்கள் தான் வாழ வச்சோன்னு சொல்லி நல்லா உருட்டுவானுங்க. ஸோ அந்த உருட்டலுக்கு ஏற்ற மாதிரி ஈவேரா, கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி, அண்ணா இருப்பார், இன்பன் உதயநிதி, இன்பனுக்கு துன்பன், இந்த மாதிரி நிறையா எல்லாம் வருவாங்க அடுத்து. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 பேர் இருப்பாங்களா. ஆனால் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா, கிரவுண்டை சுற்றி எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 பேர் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். மேபி அதிகமாக இருக்கலாம். 300 பேரும் யாருன்னா, தமிழ் அடையாளத்தினுடைய, தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணுக்காக இங்கே உள்ள அரசியலையும் தாண்டி, அது முக்கியம், இது ஒரு அரசியல் மாநாடு. ஆனால் ஒரு அரசியல் மாநாட்டில் அரசியல் லீடர்ஸையும் தாண்டி இந்த மண்ணுக்காக பேசினவங்க, இங்கே வாழ்ந்த மக்கள், இங்கே வாழ்ந்த பெரியவர்கள், இவங்க அத்தனை பேரையும் பெருசாக பேனரில் அடித்து வச்சுருந்தாங்க. பார்க்குறப்பே எனக்கு அப்படியே நரம்பு அப்படியே புடச்சிட்டு ஏறிச்சு. அப்படி என்னோடய மண்ணில், நான் வாழ்ந்த இந்த மண்ணில் எனக்காக இவ்வளோ பேர் இருந்திருக்காங்களா. இதை பார்க்குறப்போ ஓகே, ஒரு கட்சி எனக்கு ஒரு 5 பேர் வேணும். நம்ம தவக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 பேர். விஜயோட பாலிடிக்ஸ் நம்ம பேசலாம், இது நான் பெருசாக பேசுகிறோம். பட் இப்போ நான் சிம்பிளாக டச் பண்ணிட்டு போகிறேன். விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு வயசு இப்போது 50. ஓகே, 30 வருஷமாக ஹீ இஸ் இன் திஸ் பொது வாழ்க்கை. ஆனால் ஒரே ஒரு நாள் கூட இன்றைக்கி அவர் என்ன பண்ணுறாரு, 5 பேர் எடுத்திருக்காரு. 5 பேர் என்னுடைய கொள்கை தலைவர்கள்னு சொல்லி இவர் பேசுகிறாரா. இந்த 5 பேர் பற்றி ஒரே ஒரு நாள் கூட இவர் பேசவே இல்லை. இவர் நடிகராக இருக்கும்போது ஈவேரா, ஐயா காமராஜர், அம்பேத்கர், வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள், ஓகே, இந்த 5 பேர் இருக்காங்களா. இந்த 5 பேரை பற்றி இந்த ஆள் ஒரே ஒரு நாள் கூட பேசுனது இல்லை. பாலிடிக்ஸ்குள்ளே வந்து நீங்கள் பேசுகிறீங்க, ஓகே, ஆனால் 30 வருஷம் என்ன பண்ணீங்க? இப்போது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அரசியல் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் எவ்ரிடே கலந்த ஒரு விஷயம் இல்லையா. இவர் என்ன பண்ணுறாருன்னா, நடிக்கும்போது இதை பற்றி பேசவே இல்லை. ஏன்னா பேசினா இவருக்கு அவருடைய தொழில் பாதிக்கும்னு சொல்லி இவர் பேசவே இல்லை. இப்போது நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா, அந்த கம்பெனிக்கு சார்பாக நீங்கள் பேசணும். இப்போ இஃப் யூ டேக் மை செல்ஃப் ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இந்த பிளாக்ஸ்லாம் எழுதுவேன். இஃப் ஐ ஒர்க் ஃபார் அ கம்பெனி, ஐ ரைட் தாட் லீடர்ஷிப் ஆர்டிகல்ஸ். வாட் இஸ் தாட் லீடர்ஷிப் ஆர்டிகல்ஸ் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட கம்பெனியை, அந்த ஃபீல்டு, அந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம இவங்களை ஒரு லீடராக நம்ம பொசிஷன் பண்ணணும். இப்போ ஒரு ஏஐ டெக்னாலஜி கொடுக்குற ஒரு கம்பெனிக்கு நான் ஒர்க் பண்ணுறேன்னா,
நான் எழுதுவேன். எப்படி எழுதுவேன்னா, இவங்க தான் லீடர். இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன ஆஃபர் பண்ணுறாங்க, என்ன யூனிக்காக ஆஃபர் பண்ணுறாங்க, இவங்களுடைய ப்ளஸ் என்னன்னு சொல்லி இவங்கள தான் ஒரு லீடராக அங்கே நான் வைக்கணும். அப்போது இந்த கம்பெனியை தேடி ஏஐ பற்றி ஒருத்தங்க படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் அவங்க மைண்டில் வரணும். எப்படி வரணும்னா, இந்த கம்பெனி தான் இதில் முக்கியமான ஒரு லீடர், தே ஆர் தி இன்னோவேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அங்கே வரணும். வெதர் இட் இஸ் சர்வீசஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் whatever it is. அப்போ என்ன ஆகுனா, நம்ம அவங்கள எப்படி கொண்டு வந்து அங்கே நிப்பாட்டணும் அப்படின்ற ஒரு ஒரு டாஸ்க் வந்து நான் பண்ணுவேன். இப்போ அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் இன்றைக்கி நான் இங்கே வேலை பார்ப்பேன். நாளைக்கு இந்த கம்பெனியை விட்டு நான் வேறு கம்பெனிக்கு போனேன்னா நான் அவங்களுக்கு எழுதுவேன். ஓகே, இன்றைக்கி இந்த கம்பெனி ஓன்னு எழுதுனேன். நான் இந்த கம்பெனியை அப்படியே விட்டுட்டு நான் இவங்களுக்கு பாருங்கள் இவங்க லீடர் நான் பேசுவேன். ஓகே, இது என்னுடைய பிஸ்னஸ். இப்போ விஜய் என்ன பண்ணுறாருன்னா, இதை தான் பண்ணிகிட்டு இருக்காரு. நடிக்கும்போது அவர் எதுவுமே பண்ணல, அவர் அதில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாராம். ஏன்னா அவருக்கு அரசியல் ஆர்வம்லாம் இல்லை இல்லையா, அவருக்கு இவங்க மேலெலாம் அக்கறை இல்லை. அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். திடீர்னு ஒரு நாள் இவர் என்ன பண்ணுறாரு, மக்களே இவங்க 5 பேர் நமக்கான ஆட்கள் எல்லாம் பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவருடைய பிஸ்னஸ் பாதிக்கப்பட வேண்டாம், அது எப்படி பாதிச்சிருமோன்னு சொல்லிட்டு இவர் பேசவே இல்லை. அப்போ இவர் ரொம்ப சேஃபாக என்ன பண்ணுறாரு, அங்கே ப்ளே பண்ணிவிட்டு அங்கே அத்தனை கோடிகள் சம்பாதிச்சுட்டு இன்றைக்கி வந்துல மக்களே நீங்கள் பேசுங்க, இவங்களாம் நம்மளுடைய கொள்கை தலைவர்கள். அப்போது பயங்கரமான ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்ட் இந்த ஆள், ஹிப்போக்ரைட். ரைட், விஜய் பற்றி எனக்கு நிறையா பேசணும்னு தோணுது, பேசலாம். விஜயுடைய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, டிவிக்கு அந்த அவங்க நான் என்னன்னு சொல்ல, அவங்கள பற்றி ஒரு விஷயம் உள்ளே இருக்குது, நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அவங்க பண்ண ஒரு சில வேலைகள்லாம் உள்ளே உண்டு இன்றைக்கி இந்த மாநாட்டில். ரைட், இப்போது ஈவேரா அப்படின்ற அந்த ஒரு இமேஜ், இந்த ஒரு 5 பேர். ஓகே, இவருக்கு தேவைன்னா இவர் எடுத்துப்பார் 5 பேரை. இவர் இங்கே இன்றைக்கி வேலை பார்ப்பார், நாளைக்கு அங்கே போய் வேலை பார்ப்பார். ஆனால் பாலிடிக்ஸ்னால் அப்படி இல்லை. உண்மையான அரசியல்னால் நீங்கள் ஆட்சிக்கு வரீங்களோ இல்லையோ, இவங்க யார், இந்த மண்ணுக்காக பாடுபட்டவங்க இந்த 5 பேர். விஜய் சொல்கிற அந்த 5 பேர் எடுத்துக்கிட்டாலுமே இந்த மண்ணுக்காக இவங்க அதுக்காக உழைச்சிருக்காங்க. எக்ஸப்ட் இந்த ஈவேரா அப்படின்ற அந்த ஒரு பேக்கேஜ் அதை தூக்கி அப்படின்னா வைங்கப்பா. அப்போது ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, 5 பேர், ஒருத்தர் ஒரே ஒரு ஆள் ஈவேரா அப்படின்ற அந்த ஒரு ஆள். ஆனால் இவங்க மோர் தென் 300 பீப்புள், 300 பேரும் அவங்க பேர்லாம் வாசித்தா ஐயா முத்துராமலிங்க தேவர், ஐயா வஉசி, ஐயா காமராஜர், ஐயா பாரதி, இதையும் தாண்டி லார்ட் எலிசன். அவர் யாருன்னா ஒரு வெள்ளைக்காரரு, அங்கேருந்து இங்கே வந்து நம்ம மொழியை லேர்ன் பண்ணிவிட்டு திருக்குறளை முதன் முறையாக ஆங்கிலத்தில் அவர் தான் மொழிமாற்றம் செஞ்சார். அவருக்கு அங்கே ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பென்னி குயிக், அந்த முல்லை பெரியார் டேம் கெட்டினார் இல்லையா, அவருக்கு அங்கே படம் வச்சுருந்தாங்க. மதுரை ஆதீனம் ஐயா அருணகிரி, அவருடைய ஃபோட்டோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீரப்பன் எனக்கு கொஞ்சம் மாற்று கருத்து உண்டு. வீரப்பனை நான் வந்து 100% நம்ம ஏற்க முடியாது. அவர் மக்களுக்காக பாடுபட்டார், மக்களுக்காக உழைச்சார் அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே ஈஸ் அ கிரிமினல் அப்படின்றது உண்மை. ஓகே, அவர் பண்ண பல விஷயங்கள் மக்களுக்கு தீங்காக போய் முடிஞ்சிருக்கு அப்படின்றத நான் பார்க்குறேன். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை, அவரெல்லாம் உள்ளே இருந்தார். யோசிச்சு பாருங்கள் மக்களே, இவங்கெல்லாம் யாருமே எந்த ஒரு அரசியல் கட்சியும் சார்ந்து இல்லை, இவங்க ஃபோட்டோ வச்சோன்னா நமக்கு ஓட்டு வரும் அப்படிலாம் இல்லை. ஓகே, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா விஜய் பார்த்தீங்கன்னா அவர் 5 பேர் எடுத்தாரா, 5 பேரும் 5 டிஃப்ரெண்ட் காஸ்ட். அப்போது ஒரு காஸ்ட் பாலிடிக்ஸ்க்காக இவங்கள யூஸ் பண்ணிக்கிறாரு, அவ்வளோதான். இவருக்கு அவங்க மேலே அக்கறைலாம் இல்லை. இவரை தவிர மற்ற 4 பேருமே ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கான ஐகான்ஸாக இன்றைக்கி மாற்றப்பட்டு விட்டார்கள். அவங்க அப்படி இல்லை, நான் மக்கள் அப்படி இவங்களை மாற்றி வச்சுருக்காங்க. அப்போது இதுக்கு ஏற்ற மாதிரி இவர் அழகாக பண்ணி வச்சுருக்காரு. அப்படி பார்க்குறப்போ இவங்க ஃபோட்டோ வச்சா நமக்கு ஓட்டு வருமானு தெரியாது. ஆனால் வைக்கிறாங்கன்னா அங்கே தான் இங்கே ஒரு மண்ணுக்கான அரசியல் நான் அடிக்கடி நான் சொல்கிறேன். ஏன்னா ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வச்சுருந்தாங்க இல்லையா அந்த ஃபோட்டோஸ், இதில் உள்ள நிறையா பேரை யாருக்குமே தெரியாது. ஃபஸ்ட்டு எனக்கே தெரியாது. நிறைய பேர் நான் பார்க்குறேன், இவங்கெல்லாம் நியூ ஃபேஸாக இருக்காங்க ரொம்ப. அப்போ நமக்கு தெரியாதவங்களா இருந்தாலுமே இவங்க இந்த மண்ணுக்காக உழைச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த இவங்க முக்கியப்படுத்துகிறாங்கன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி நம்ம ஊர் பெரியவங்களெல்லாம் வச்சுருந்தாங்கல்ல, இதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வந்தால் அந்த ரோலை கடைசியில் ஒரு 3 பேர், கார்ல் மார்க்ஸ், ஃபிடல் காஸ்ட்ரோ, லெனின், இந்த 3 பேர் படத்தையும் வச்சு அவங்க பேசின பொன்மொழிகள் ஒன்று மேலே போட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு அதை பார்த்துட்டு நாம் தமிழர் கட்சி ஒரு வலதுசாரி கட்சி, அவங்க ஒரு ரைட் விங் பார்ட்டி, இது அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா இங்கே வந்து ரைட் விங்னா ஒரு கெட்ட பேர் ஒன்று
இங்கே ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ஐடியாலஜி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் ஒரு வலதுசாரி கட்சி. இவங்க பேசுகிற தமிழ் நேஷனலிசம், இவங்க பேசுகிற கன்சர்வேட்டிசம், இவங்க பேசுகிற இந்த கலாச்சார அடையாளங்களை காப்பாற்றணும், we have to conserve our ஹெரிட்டேஜ் அப்படின்னு பேசுகிற ஒரு விஷயமே அது வலதுசாரி தத்துவத்தினுடைய அடிப்படை. அது இவங்க அதான் பேசுகிறாங்க. ஆனால் இதுக்கு ஒரு கெட்ட பேர் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுனால இவங்க இதை கிளைம் பண்ணிக்க மாட்டாங்க. பட் தே ஆர் ரைட் விங் பார்ட்டி. ஓகே, இப்போது ஒரு ரைட் விங் பார்ட்டிக்குள்ளே கம்யூனிஸ்ட் ஃபோட்டோவை உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ நாம் தமிழர் பை டெஃபினிஷன் அவங்க ஒரு ரைட் விங் ஐடியாலஜி கொண்ட, ஆனால் உள்ளுக்குள்ளே கம்யூனிஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் கொண்ட ஒரு பார்ட்டி அவங்க. இது எனக்கு பெரிய பிரச்சனை. ஏன்னா நீங்கள் இஃப் யூ ஆஸ் அ கம்யூனிஸ்ட், நீங்கள் ஒரு கம்யூனிஸ்ட்டை பிடிச்சிட்டு வந்து எப்பா இந்த மாதிரி சீமான் பேசுகிற பாலிடிக்ஸ்லாம் என்னன்னு கேளுங்களேன், அவன் ஏற்றுக்க மாட்டான். ஏன்னா அவனுடைய ஐடியாலஜி, அவனுடைய கம்யூனிசம் ஐடியாலஜி அப்படின்றது, இஃப் யூ கோ டு கால் மார்க்ஸ், அவர் சொல்லுவார் இந்த தேசியவாதம், அது தமிழ் தேசியமாக இருக்கலாம், இல்லை தெலுங்கு தேசியமாக இருக்கலாம், இல்லை மலையாள தேசியம், வாட் எவர் இட் இஸ். ஓகே, ஒரு இன அடையாளம் அவங்களுக்குன்னு ஒரு நேஷனலிசம் பேசுகிறாங்க இல்லையா, இந்த ஒரு விஷயமே கம்யூனிச சித்தாந்தத்துக்கு எதிரான விஷயம். இது இவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே ரெண்டு கிளாஸ் தான். ஒன்று அப்ரெசர், இன்னொன்று அப்ரெஸ்ட். இந்த ரெண்டு தான். இவங்க குளோபலிஸ்ட் அஜெண்டா கொண்டவங்க கம்யூனிஸ்ட். இப்போ இவங்க எப்பவுமே ஒரு நேஷனலிஸ்ட் ஐடியாவை ஏற்றுக்க மாட்டாங்க. இன் திஸ் கேஸ் தமிழ் நேஷனலிசம். அப்போ என்ன பிரச்சனைனா, ஒரு கம்யூனிச ஐடியாலஜி கொண்டவனை நீங்கள் உள்ளே கொண்டு வந்து நீங்கள் ஃபிட் பண்ண முடியாது. அப்போ சீமான் அவர் நேற்று நான் பார்த்தேன், அவர் பேசின அந்த பேச்சில் நிறையா முறை ஹி கோட்டட் லெனின் அண்ட் காஸ்ட்ரோ, இவங்களெல்லாம் இவர் உள்ளே வச்சு பேசிகிட்டு இருந்தார். ஆனால் இஃப் யூ ஆஸ்க் காஸ்ட்ரோ, அவர் உங்களுக்கு எதிராக நிற்பார். ஆக்சுவலி இதுதான் ஃபேக்ட். அப்போ என்னென்னா கம்யூனிஸ்ட் ஐடியாலஜிக்கு இங்கே இடம் இல்லை. எனக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா, சீமானுடைய அந்த பார்ட்டியில் இந்த கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி கொண்டவங்க நிறைய பேர் உள்ளே இருக்காங்க. ஓகே, இது லெஃப்ட் பாலிடிக்ஸ் பேசுகிறவங்க உள்ளே இருக்காங்க. நிச்சயமாக சொல்கிறேன், அது உள்ள பெரிய கிளாஷை உருவாக்கும். ஏன்னா லெஃப்ட்டும் ரைட்டும் ஒன்றா ட்ராவல் பண்ண முடியாது. அதுவும் ஒரு எத்னிக் அடையாளத்தோட ஒரு நேஷனலிசம் பேசுகிற ஒரு பார்ட்டி ஒருபோதும் கம்யூனிசம் கூட ஒத்து போய் ட்ராவல் பண்ண முடியவே முடியாது. இது இந்த கட்சிக்கு எதிராக திரும்பும். அப்போ இது இவங்க முதல்ல யோசிக்கணும். ஒன்று நான் இங்கே நிற்பேன், இல்லை அங்கே நிற்பேன். இவர் அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி தான், ஒன்றும் திராவிடம் எடுத்துக்கோ, இல்லைனா தமிழ் எடுத்துக்கோ, நான் ரெண்டுமே பண்ணுவேன்னா அடிபட்டு சாக வேண்டியதான். இது இவங்களுக்கும் பொருந்தும். அப்போ கம்யூனிஸ்ட்டை உள்ளே கொண்டு வந்து சேர்க்க வேண்டாம் அப்படின்றது என்னுடைய ஒரு விஷயமா இருக்குது. இவங்க அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய ஐடியாலஜிக்குள்ளே அது உள்ள இன்ஃபில்ட்ரேட் ஆகிருக்கு. அதை மாற்ற முடியாது, விட்டுலாம். நெக்ஸ்ட்டு நான் பார்த்த முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கருப்பசாமி அப்படின்ற ஒரு ஒரு குலதெய்வம், ஒரு காவல் தெய்வத்தை இவங்க அங்கே ஸ்டேஜில் கொண்டு வந்து ஒரு ஸ்கிட்டு மாதிரி ஒன்று பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமாக ஏன் இதை பண்ணணும் அப்படின்னா, கருப்பசாமி அப்படின்றவர் தென் தமிழ்நாட்டில் அவர் முக்கியமான ஒரு அடையாளமாக, முக்கியமான ஒரு காவல் தெய்வமாக அவர் இருக்கார். இப்போ என்ன எடுத்துக்கலாம், ஐ கம் ஃப்ரம் சவுத் தமிழ்நாடு. என்னுடைய பேரண்ட்ஸினுடைய மாவட்டம் பார்த்திங்கன்னா, தே கம் ஃப்ரம் தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஆலங்குளம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஊர். அந்த ஊருக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமம் தான் நேட்டிவ் டு மை பேரண்ட்ஸ். எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே அங்கேருந்து தான் வராங்க. இப்போது அந்த ஊரில் நான் பார்த்துருக்கேன், கருப்பசாமிக்கு வந்து இவங்க கோயில் கொடை பண்ணுவாங்க. கோயில் கொடை அப்படின்ற ஒரு சாமிக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணுவாங்க, ஒவ்வொரு வருஷமும் பண்ணுவாங்க. இவர் கருப்பசாமி மாதிரி இவங்க வேஷம் போட்டுட்டு ஆடுவாங்க, கையில் அருவா வச்சுருப்பாங்க, மாலை போட்டு ஆடிட்டு இருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டோரிஸ்லாம் உண்டு. லைக் கருப்பசாமி வேட்டைக்கு போவார், வேட்டைக்கு போகிறப்ப வழியில் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள போட்டுருவார் அப்படின்ற மாதிரி எங்கள் ஸ்டோரிஸ்லாம் உண்டு. அப்போது ஒரு காவல் தெய்வம் இவர் அந்த ஊரோட எல்லைக்கு அவர் போவார், போய் இவர் காவல் காப்பார். இவர் அப்படி வேட்டைக்கு போகிறப்போ யாராவது வந்தாங்கன்னா அவங்கள போட்டுருவார் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை அங்கே உண்டு. இதை நான் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் நிறையா பேசுவாங்க அங்கே. அப்போது இந்த கருப்பசாமி அப்படின்ற ஒரு கடவுள் நம்பிக்கையை, ஒரு முன்னோர் வழிபாட்டை இவர் கொண்டு வந்து இங்கே இவங்க அதை ரீஎனாக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வேறு மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலுமே, இஃப் யூஆர் கிறிஸ்டியன், இஃப் யூஆர் முஸ்லீம், டசன்ட் மேட்டர். ஆனால் இந்த மண், இந்த மக்கள் அப்படின்னு நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இந்த மண்ணுக்கான மூத்தோர் வழிபாடு, முன்னோர் வழிபாடு அப்படின்ற விஷயந்தான் தமிழ்நாட்டில் உள்ள அடிப்படை ஆன்மீகம். இது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் வேறு மதத்துக்கு போயிட்டு இங்கே வந்துட்டுல இவெல்லாம் சாத்தான் அப்படிலாம் பேசுனீங்கன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வேறு மதத்துக்கு நீங்கள் போயிடலாம், உங்கள் நம்பிக்கை மாறலாம், உங்களுடைய ஆன்மீக சிந்தனை வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் இந்த மண்ணுக்கான ஆன்மீகம்னா என்னன்னா இதைத்தான் இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க, இதைத்தான் இவங்க நம்பியிருக்காங்க. அப்போ நீங்கள் இன்றைக்கி வேறு மதத்துக்கு மாறிட்டு இங்கே வந்து சாத்தானே பிசாசேன்னு பேசுனீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அப்போது நீங்கள் நம்பாமல் போங்க, அது வேறு. ஓகே, உங்களுடைய ஆன்மீக நம்பிக்கை வேறையாக மாறி இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை.
ஆனால் இவங்கள வி ஷுட் ரெஸ்பெக்ட். ஓகே, அது ரொம்ப முக்கியம். அப்போ அப்படி பார்க்குறப்போ சீமான் பண்ணது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா சாமி ஆடுவாங்க. சாமி ஆடிட்டு அந்த தெருவில் அப்படி ஆடிட்டு போகும்போது அவங்க நெத்தியில் திருநீர் பூசுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே பண்ணுவாங்க. அந்த கோயில் திருவிழா அங்கே ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க. இத்தனைக்கும் நிறையா இடங்களில் அங்கே கிறிஸ்டியானிட்டி அங்கே ரொம்ப ஆழமாக வந்துருச்சு இன் சவுத் தமிழ்நாடு. ஆனால் அங்கேயுமே இன்றைக்கும் இதை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, விச் இஸ் குட். இந்த மண்ணுக்கான ஒரு ஆன்மீகம்னா இதான். ஓகே, இது என்னுடைய ஒரு கலாச்சார அடையாளம். நம்ம இதை ஏற்கலாம், ஏற்காமல் போகலாம், அது வேற. நம்பிக்கை மாறலாம், ஆனால் இது என்னுடைய அடையாளம் அப்படின்ற விஷயத்தை நம்ம மறக்க வேண்டாம் அப்படின்றது முக்கியம். இப்போ இந்த விஷயத்தை சீமான் அகைன் இப்படி மீட்டு கொண்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ இன்னொன்று பார்க்கலாம், திராவிட கூட்டம். இப்போ இந்த திராவிட கூட்டத்துக்கு என்ன பிரச்சனைனா, இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ரெண்டு விஷயம் தான். ஒன்று, சமூக நீதி அப்படின்ற பெயரில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சமூகத்தை ரெண்டாக பிரித்து விட்டுருப்பாங்க. ஒன்று அகைன் லைக் கம்யூனிசம், அப்ரஸர் அப்ரஸ்ட். இங்கே வந்து லேண்ட் ஓனர்ஸ் இல்லைனா லேண்ட் ஓனர்ஸ் இல்லாதவங்க. இது கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி. திராவிடியன் ஐடியாலஜி பார்த்தீங்கன்னா இதுவும் இப்படி தான். ஜாதி இருக்குது, ஜாதி இல்லை. இவங்க ஒடுக்கப்பட்டாங்க, இவங்க ஒடுக்கப்படலை, இப்படி தான் பார்ப்பாங்க. சமூகத்தையே இப்படி தான் பார்ப்பாங்க. இப்போ இந்த பிரச்சனையை நான் இப்போ எடுத்துக்கிறேன். இந்த வழிபாடு, முக்கியமாக இந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்ற விஷயத்த மதிமாறன் அப்படின்ற ஒரு திராவிடியன் ப்ளஸ் கம்யூனிஸ்ட் ஆள் அவர் பேசுகிறாரு. கடைசி விவசாயி அப்படின்ற பெயரில் படம் ஒன்று வந்துச்சா, இந்த படத்தை பற்றி இவர் பேசி வச்சுருக்காரு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கிராமங்களில் உள்ள வழிபாடு, அங்கே உள்ள மக்களுடைய வாழ்க்கையை பற்றி பதிய வச்சுருப்பாங்க அந்த படத்தில். இப்போ இந்த படத்தை இவர் எடுத்துகிட்டு வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க வழிபடுறாங்க இல்லையா குலதெய்வம் அப்படின்ற விஷயமே ஜாதி உள்ள விஷயந்தான். அது ஜாதி பற்றி இவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லி இவர் பேசிகிட்டு இருக்காரு. இன்னொன்று சொல்கிறாரு, இயற்கை விவசாயம் அப்படின்ற விஷயமே இவர் சொல்கிறாரு அது கிளாஸ் ஸ்ட்ரகிள் தான். கிளாஸ் ஸ்ட்ரகிள்லாம் என்ன, லேண்ட் ஓனர்ஸ் யாரு? ஆனால் இந்த படத்துக்குள்ளார உள்ளடக்கமாகவே சாதிய கண்ணோட்டம் இருக்கிறதா தான் தோணுது இந்த படத்தில். அந்த படத்தில் வந்து படம் முழுக்க குலதெய்வம் குலதெய்வம் குலதெய்வம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணணும், ஊரில் மழை வரல, விவசாயம் நடக்கல, ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஊர் நல்லது, குலதெய்வத்தை கொண்டாடணும்னு ஆரம்பத்துலேருந்து கடைசியில் அந்த படம் கதை என்னன்னா குலதெய்வத்துக்கு திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி முடிக்கிறாங்கன்னு முடியுது. எனக்கு என்ன அதில் கேள்வினா, குலதெய்வம்னு சொல்றீங்க, அது என்ன குலம்னு தெரிய வெளிப்படையாக சொல்லாது. குலதெய்வம் சரிதான், குலதெய்வம்னு ஒரு குளம்னு இருக்கும்ல, என்ன குளம் அது? அப்போ ஒரு குலத்தை ப்ரமோட் பண்றதா அந்த படம் இருக்குது. அது ஏதோ ஒரு குலமா இருந்துட்டு போகுது. குலதெய்வம் என்பது சாதி. விவசாயிங்கிறது எங்க இருந்து பாக்குறாங்கன்னா, நில உடைமையா இருக்கிற விவசாயிகள் கிட்ட இருந்து விவசாய கண்ணோட்டத்தை பாக்குறாங்க. இயற்கை விவசாயத்தை பேசுறவங்க சரி, இந்த மாதிரியான சினிமாக்கள் விவசாயத்தை மேம்படுத்தி பேசுறவங்க கூட ஒரு விவசாய கூலியாக பண்ணடிமையா இருக்கிறார் பாத்தீங்களா, நிலம் பெற்று வேலை பார்க்கிறார் விவசாயி. அவர் கண்ணோட்டத்துல விவசாயி படம் வரதே கிடையாது. அப்ப எம்ஜிஆர் அடிச்ச விவசாயில இருந்து இன்னைக்கு வரை இந்த கடைசி விவசாயி வரைக்கும் பாத்தீங்கன்னா நிலவுடைமை விவசாயி, அவரோட மண்ணு ஏன் நிலம் ஏன் உரிமை அப்படின்னு வராங்களே தவிர அதுல வேலை பார்க்கிற எந்த நிலமும் இல்லாத கூலியாக இருக்கிற அவங்களுக்கு அவங்க கருத்துல படம் வரதே கிடையாது, வந்ததும் கிடையாது. அதுதான் விவசாயின்னு, அதுதான் படம். நிலத்தை யார் வச்சிருக்கா, யாருக்கிட்ட இல்லை, இதான் பாலிடிக்ஸ். ஆனால் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க லேண்ட் ஓனர்ஸை இவங்க ப்ரமோட் பண்றாங்கன்னு இவர் பேசிட்டு இருக்காரு. ஐயா, ஒரு படத்தில் நம்மளுடைய அரசியலை பேசிகிட்டு இருக்கோம், இந்த மண்ணுக்கான மக்களுடைய பாலிடிக்ஸ் பேசிகிட்டு இருக்கோம், இந்த மக்களுடைய கல்ச்சர் பேசிகிட்டு இருக்கோம், இங்கே உள்ள ஆன்மீகம், இங்கே உள்ள கலாச்சார அடையாளங்கள், இங்கே உள்ள மக்களுடைய பண்பாடு, நம்ம இதை பேசிகிட்டு இருந்தா இவர் சொல்கிறாரு இதெல்லாம் இல்லைங்க, இதெல்லாம் கிளாஸ் ஸ்ட்ரகிள் தான். நாம் தமிழர் கட்சிக்கு நான் அகைன் சொல்கிறேன், கம்யூனிஸ்டுக்காரனை உள்ளே விட்டிங்கன்னா கட்சியை காலி பண்ணிட்டு போயிடுவான். ஏன்னா என்னுடைய கடவுள் என்னுடைய குலதெய்வம் நீங்கள் பேசுவீங்க. ஆனால் கம்யூனிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் ஸ்ட்ரகிள் தான் பிரச்சனையே இங்கே இருக்குது. இல்லை அப்ரஸர் அப்ரஸ்ட் இப்படி தான் இவங்க பேசுவாங்க. நடுக்கல் வணக்கம் சொல்லுவான் இல்லையா, ஒரு கல் மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவன் சிரிச்சிட்டு இருப்பான் திராவிடன். ஓகே, இவன் ஏத்திஸ்ட். ஓகே, சி இஃப் யூஆர் அன் ஏத்திஸ்ட் அது ஃபைன், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ஏத்திஸ்டாகவே இருந்தாலுமே இந்த மண்ணில் உருவான ஒரு கலாச்சாரத்தை நீங்கள் அழிக்க நினைக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் கன்சர்வேட்டிசம். அடையாளத்தை பேசுகிற ஒரு படத்தையே இவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, கம்யூனிஸ்ட்டு எப்படி பார்ப்பாங்கன்னா, இது லேண்ட் ஓனர்ஸ்க்கான பிரச்சனை. விவசாயம் பேசுகிறீங்க, இதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்களா? அவங்க யார் வேலை பார்த்தாங்க, வேலை பார்க்குறவங்களுக்கு லேண்ட் இருந்துச்சா இல்லையா, அவங்க எந்த ஊர், அவங்க எந்த காஸ்ட், இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கா இப்போது? ஆனால் இவங்க இதை பார்ப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய அரசியலை எப்படி கட்டப்பட்டிருக்குன்னா, ஒரு கிரீவன்ஸ் பேஸ்ட் பாலிடிக்ஸ் தான் லெஃப்ட் பாலிடிக்ஸ். ஓகே, அப்படி பார்க்குறப்போ கம்யூனிஸ்ட்டும் திராவிடனும் இங்கே உள்ளே வந்தான்னா உங்கள் கட்சியை அழிச்சிட்டு போயிடுவான். ஆனால் நாம் தமிழரில் இன்பில்ட் இது வந்து அவங்க இன்பில்ட்டாகவே அவங்களுக்குள்ள அந்த கம்யூனிஸ்ட் விஷயங்கள்லாம் உள்ளே உண்டு. அதை நான் ஏற்க மாட்டேன். அதில் எனக்கு கடுமையான மாற்றுக்கிறது உண்டு. அடுத்து நெக்ஸ்ட் வந்துடலாம். நெக்ஸ்ட்டு கொடி ஏற்றுனாங்க. கொடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக கொடியெல்லாம் இல்லை. ஆனால் நாம் தமிழர் இவங்க ஒரு கொடியை பயன்படுத்துகிறாங்க. நம்மளுடைய மூவேந்தர்ஸ் இருப்பாங்க இல்லையா, பாண்டியருக்கு அடையாளமாக ஃபிஷ் இருக்கும், சோழருக்கு அடையாளமாக டைகர் இருக்கும், சேர மன்னர்களுக்கு அடையாளமாக அந்த வில்லும் அம்பும் வச்சுருப்பாங்க இல்லையா. இந்த மூணுமே சேர்ந்து
ஒரு ஃப்ளாக் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த ஃப்ளாக் ஏற்றுனாங்க, அது நல்லா இருந்துச்சு. அடுத்து நான் சீமானுடைய ஸ்பீச்சுக்கு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு அவர் எங்கேருந்து ஆரம்பித்தார்னா, தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். அந்த பேச்சுடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, தமிழன் அவனுடைய பர்சனல் ஃபெய்த் இருக்கு இல்லையா, அவனுடைய மதம், இதுக்காக இவன் இணைஞ்சிருக்கான். இதுக்கு முன்னால் இவனுடைய ஜாதிக்காக இவன் இணைஞ்சிருக்கான். ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தமிழன் அப்படின்ற அந்த ஒரு அடையாளத்துக்காக இங்கே கூடியிருக்கீங்கன்னு பேச ஆரம்பிச்சுட்டு இவர் ஃபஸ்ட்டு பேசின விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி. தமிழ் மொழி இப்போது ஒரு இனத்தினுடைய அடையாளத்தை அழிக்கணும்னா மொழியை அழிச்சா போதும். மொழியை அழிச்சிட்டா இவங்களுடைய அடையாளத்தை ஈஸியாக அழிச்சிடலாம் அப்படின்ற விஷயத்த விச் இஸ் ட்ரூ இவர் கொண்டு வந்து ஆரம்பிச்சிட்டு அடுத்து எங்கே போனார்னா ஃப்ரீபீஸ்க்கு போனார். இது எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃப்ரீபீஸ் பற்றி நான் ஒரு வீடியோ ஒன்று பண்ணுறேன். இதுக்கு அடுத்த வீடியோ அதான். இதை முடிச்சுட்டு அடுத்து இங்கே போனார். இலவசங்கள், ஃப்ரீபீஸ் எனக்கு ரொம்ப கடுப்பேற்றுற ஒரு விஷயம். ஏன்னா நான் ஒரு வீடியோ ஒன்று பண்ணுறேன், இதுக்கு அடுத்து அதான் வரும், அபவுட் ஃப்ரீபீஸ். இந்த ஃப்ரீபீஸ் கலாச்சாரம் இங்கேருந்து கிளம்பி நியூயார்க்கில் மம்தானி அவர் இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தார். இவருடைய மொத்த அரசியலையும் இவர் எப்படி கட்டி வச்சுருந்தாருன்னா 3 விஷயம். ஃப்ரீ பஸ்ஸு, ரெண்ட்டை நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணுவேன், ஃப்ரீ சைல்ட் கேர். 3 விஷயம் பேசியிருந்தாரா? இந்த 3ஐயும் முக்கியமாக பேசிட்டு இப்போ ஆட்சிக்கு வந்த உடனே அவர் சொல்கிறாரு, போன வாரம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் நான் 10% ஏற்றுவேன். அப்போது இலவசம்னா ஒன்று இங்கே இல்லை. ஃபஸ்ட்டு இலவசம் அப்படின்ற வார்த்தையே முதல்ல பொய். நான் பார்ப்பேன், இப்போது 1 வாங்கினா 1 ஃப்ரீ. நான் கேட்பேன், நீ ஏன் எனக்கு ஃப்ரீயாக தரணும்? ஃபஸ்ட்டு நீ யார்? முதல்ல நான் உங்ககிட்ட காசு தரேன், நான் தர்ற பணத்துக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் எனக்கு சர்வீஸ் கொடுங்க. இதை விட்டுட்டு 1 வாங்கினா 1 ஃப்ரீ. அப்போ இந்த இலவசம் அப்படின்ற விஷயமே ஒரு சாபக்கேடான நம் மக்களை பிடித்திருக்கிற ஒரு நோய். அப்போ இந்த நோய் பற்றி அவர் பேசியிருப்பார் சீமான். அவர் கேட்குறாரு, உங்களுக்கு ஃப்ரீயாக பஸ் கொடுக்குறானா? அந்த காசை நீங்கள் எங்கேருந்து எடுக்கிறீங்க? கடன் வாங்குறீங்க. அப்போ நீங்கள் ஒரு கடன் வாங்குறப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எப்போவுமே ஒரு பிஎல் வாங்குறீங்க, பர்சனல் லோன், ஒரு கார் லோன், ஹோம் லோன், இதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஒரு லோன் வாங்குறீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை அங்கே மார்ட்கேஜ் பண்ணணும், அடமானம் வைக்கணும். அப்போ ஒரு அரசாங்கம், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் லோன் வாங்குறாங்கன்னா இவங்க யாரை அடமானம் வைக்கிறாங்க? நம்மளை வைக்கிறாங்க. எப்படி? நம்ம காசை வாங்கி இவன் டேக்ஸ்ன்னு ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம காசை பிடுங்கி இவங்க கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்டு கொள்ளையடிச்ச பணத்தில் ஒழுங்காகவும் சர்வீஸ் பண்ணுறதில்ல. பஸ்ஸு ஒழுங்காக இருக்கா? இல்லை. அப்போ எல்லாத்தையும் ஃப்ரீயாக பண்ணுறேன்னு சொல்லி ஃப்ரீ பண்ணுறதுக்கு காசு எங்கே இருக்குது? டேக்ஸ் வாங்கியாச்சு, ஆனால் அதை வச்சு ஒழுங்காக பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணலாம்? கடன் வாங்கலாம். கடன் வாங்கி யாரை வைக்கிறீங்க அங்கே அடமானமாக? என்னையை வைக்கிறீங்க. அப்போ என்னையை அடமானமாக வச்சுட்டு 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கியே, நீ பண்ண ஒரு விஷயம் சொல்லு. இது முக்கியமான பாயிண்ட். என்னென்னா, உங்கள் ரோடு பாருங்கள். நீங்கள் இதெல்லாம் நான் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கேன். ரோடு பாருங்கள், விச் இஸ் வெரி ஆப்வியஸ் இல்லையா? ரோடு பாருங்கள், உங்களுடைய பஸ்ஸு பாருங்கள், நம்மளுடைய பிரிட்ஜஸ் அதை பாருங்கள், ஹாஸ்பிட்டல் பாருங்கள், எவ்வளோ கேவலமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் கடன் வாங்குறீங்க. கடனை வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒன்றுமே பண்ணல. கடன் வாங்கி அதில் கமிஷன் அடிச்சுட்டு அந்த காசை வச்சு வட்டி கட்டுறீங்க. இவ்வளோ தான் பண்ணுறீங்க. அப்போது இது மிக மோசமான ஒரு அரசியல் விஷயம். அப்போ நம்ம மக்கள் வெளியே வரணும். ஃபஸ்ட்டு இங்கேருந்து நான் ஒரு வீடியோ பண்ணுறேன், விரிவாக பண்ணுறேன். நான் இந்த ஒரு அரசியல் இருக்கு இல்லையா, இலவசங்களை கொடுத்து, அப்போ இலவசம்னு ஒன்று இல்லை, மக்களுடைய காசை வாங்கி மக்கள்கிட்ட திருப்பி நீங்கள் கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறீங்க. இப்போ மக்கள் காசை வச்சு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குற ஒரு கேவலமான ஒரு அரசியல். அடுத்து ஈவேரா பற்றி பேசுகிறப்போ அவர் சொல்கிறாரு, அவரை நீயே வச்சுக்கோங்க. யார்? திராவிடியன்ஸ். நீங்களே வச்சுக்கோங்கப்பா, எனக்கு வேண்டாம், அந்த லக்கேஜ் எனக்கு வேண்டாம், அந்த பேக்கேஜ் எனக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான முடிவை அவர் எடுத்திருக்காரு, விச் இஸ் குட். ஏன்னா திராவிடியன் பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு கல்ட். அவங்க அந்த ஒரு கல்ட்டினுடைய அடித்தளம் இருக்கு இல்லையா, ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷன் மேலே இவர் கை வச்சதுனால இவங்களுக்கு இப்போ பயங்கரமான கோபம், ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா நீங்கள் பாருங்கள், கமல்ஹாசன் அவர் மையம்னாரு, மாற்றம்னாரு, இப்போ அங்கே போய் சேர்ந்தாச்சு. விஜய் இவரும் இதே மாதிரி தான், பெரியார் எங்களுடைய கொள்கை தலைவர். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கடைசியாக போய் இங்கே தான் போய் சேருவீங்க. அப்போ என்ன ஆகுனா, ஒரு மாற்று அரசியல் அப்படின்னா ஈவேராவை தூக்கி அடித்தாதான், அந்த ஆளை தூக்கி இப்படி ஓரமாக வச்சா மட்டும்தான் இங்கே நம்ம ஒரு மாற்று அரசியல் கட்ட முடியும் அப்படின்ற விஷயத்த சீமான் அவருக்கு அது விளங்கிருச்சு. அப்படின்ற விஷயம் ஒரு நல்ல விஷயம். ஒரு மாற்று அரசியல் நான் வித்தியாசமாக பண்ணுறேன், நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாலிட்டிக்கல் மிலிவு நான் உள்ளே கொண்டு வரேன், ஒரு டிஃப்ரெண்ட் ஏரா நான் கொண்டு வரேன் அப்படின்னா
இது வரைக்கும் இவங்க கேரி பண்ணி கொண்டு வந்த ஒரு பேக்கேஜை இவர் உடைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதை ஒரு போல்டாக பண்ணார், விச் இஸ் அ போல்டு மூவ் ஆக்சுவலி. அடுத்து ஒரு பேசின முக்கியமான ஒன்று ஃபெடரலிசம். ஃபெடரலிசம் அப்படின்ற விஷயத்த யார் கீப் பண்ணுறீங்க, யார் அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, என்ன செப்பரேட்டிஸ்ட்னு சொல்கிறீங்க, என்ன பிரிவினை பண்ணுறான்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் இந்தியா அப்படின்ற ஒரு நாடு இஸ் அ ஃபெடரல் ஸ்டேட். ஓகே, நம்ம ஒரு ஃபெடரல் ஸ்டேட்டாக இங்கே இருக்கோம். ஆனால் ஃபெடரலிசம் அப்படின்ற விஷயத்த யாரும் கீப் பண்ணுறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் கொடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா முல்லை பெரியார், அதுக்கப்புறம் காவிரி பிரச்சனை. காவிரி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இவருக்கு காங்கிரஸ் மேலே பயங்கரமான கோவம். பிஜேபி அட்டாக் பண்ணதை விட காங்கிரஸ் மேலே கொலவெறியாக இருக்கார். இவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, காவிரி இஷ்யூவில் காங்கிரஸ் ஒரு நேஷ்னல் பார்ட்டி. ஓகே, அப்போ என்ன அர்த்தம்னா, இந்திய தேசத்தில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் நீங்கள் ஒரு பொதுவான ஆள் தானே. ஆனால் ஸ்டேட்டுன்னு வர்றப்போ கர்நாடகாவில் நீங்கள் அந்த ரிவர் இஷ்யூவில், அந்த தண்ணி இஷ்யூவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய ஸ்டேட் விச் இஸ் காங்கிரஸ் ஆட்சி பண்ணுற அந்த கர்நாடகா ஸ்டேட்டு, நீங்கள் அதை ஃபஸ்ட்டு வைக்கிறீங்க. ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட், ஒரு மத்திய அரசு அப்படின்ற ஒரு ஃபெடரல் சிஸ்டமில் ஆக்சுவலி ஃபெடரலிசம் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு சப்ஜெக்ட் மேட்டர். நம்ம அதை பேசலாம், விரிவாக நம்ம பேசலாம். அப்போ இந்தியா ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட். ஓகே, இந்த ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்குள்ளே ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எனக்கான அரசியலை நான் பேசுகிறப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிரிவினை பேசுகிறான்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் எனக்கு என்ன பண்ணீங்க, உங்கள் ஸ்டாண்டர்டே ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இல்லைன்னு அவர் சொன்னார். இப்போ நீங்கள் உங்களுக்கும் நான் பிள்ளை தான், கர்நாடகாவும் உங்களுடைய பிள்ளை தான் இல்லையா? உங்களுடைய இந்த 2 பிள்ளைகளுக்கும் சரி சமமாக பிரித்து கொடுக்க வேண்டிய நீங்கள் அந்த ஸ்டேட்டுன்னு வரும்போது நீங்கள் அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிறீங்க. அப்போ எங்களுக்கு யார் நிற்பா? அப்போது அதுக்கு தான் தமிழ் நேஷனலிசம் வேணும்னு இவர் சொல்கிறாரு. இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இஃப் யூ டேக் ஃபெடரல் கவர்மெண்ட், ஓகே, இப்போ இந்த ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவையும் அமெரிக்கா நம்ம கம்பேர் பண்ணலாம். இந்தியா அண்ட் அமெரிக்கா. இதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அப்படின்ற ஒரு நாடு எப்படி உருவாச்சுன்னா, அங்கே காலனிஸ் இருந்தாங்க. ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து வெளியே வராங்க, வெளியே இருந்து உள்ளே வராங்க, உள்ளே வந்துட்டு இவங்க அங்கே செட்டில்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. அந்த செட்டில்மெண்ட்ஸ் மொத்தம் வந்து 13. 1776 அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சி அமெரிக்கான்ற ஒரு நாடு ஒன்று அங்கே உருவாகுது. ஆனால் இவங்க எப்போ உள்ளே வந்தாங்கன்னா 1500களில். ஓகே, அப்போ கிட்டத்தட்ட 250 இயர்ஸ். 250 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த ஒரு நாடே உருவாகுது. இது வரைக்கும் இவங்க எப்படி இருந்தாங்கன்னா, அந்த 13 காலனிகளும் ஒரு செப்பரேட்டாக இருந்தாங்க. அவங்களுக்குன்னு தனியாக லாஸ்லாம் உண்டு, அவங்களுக்குன்னு உள்ள தனியாக டாக்ஸேஷன்லாம் உண்டு. ஓகே, இவங்க யாருமே ஒன்றா கூடி வரல. அப்போது அங்கே ஒரு வார் நடக்குது. அந்த வார் நடந்து முடிஞ்சு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்டேருந்து இவங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சி இவங்க ஒரு நாடை ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லையா? இப்போது இந்த நாடை ஃபார்ம் பண்ணுறப்போ கூட இவங்களுக்கு அந்த ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்ற விஷயம் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஏன்னா இந்த 13 பேரும் இண்டிபெண்ட்டாக இருந்தாங்க. அவங்க எந்த அளவுக்கு இண்டிபெண்ட்னா, இவங்களுக்குள்ள ஒரு தனி நாடு மாதிரி இவங்க இருந்தாங்க. இப்போது இந்த ஸ்டேட், அதாவது இந்த காலனி இவங்களை டேக்ஸ் பண்ண முடியாது. இவங்க டேக்ஸ் இவங்களுக்கு மட்டும்தான். அவங்களுக்குன்னு அதிபர்லாம் இல்லை, இவங்க ட்ரேடை இவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயம் உள்ளே இருந்துச்சு. 1700 அதில் கடைசி 1787 சம்திங் அப்போ தான் இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, டாக்ஸேஷன் பண்ணுற விஷயம், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஜுடிஷியரி, இதெல்லாம் எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1700களுடைய கடைசியில். ஓகே, அப்போ எத்தனை வருஷம் ஆகுது? 200 இயர்ஸ். இவ்வளோ தான் இவங்களுடைய இந்த நவீனப்படுத்தப்பட்ட அரசியலுடைய காலகட்டம், இவ்வளோ தான். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இப்போ இந்தியா அப்படின்ற ஒரு கண்ட்ரி எப்படி உருவாச்சுன்னா, உருவாகிற காலகட்டத்தில் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறப்போ அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா, லோக்கல் கிங்ஸ் வந்து ஆட்சி பண்ண அந்த ஒரு இடங்களெல்லாம் அவங்களே அக்ரி பண்ணி ஒன்றா வரல. ஆனால் யூஎஸ் கேஸை பொறுத்த வரைக்கும் எப்படி ஆச்சுன்னா, இந்த 13 காலனிஸை இப்போ என்ன பண்ணுறாங்க, ஓகே நம்மலாம் ஒன்றா வரலான்னு சொல்லி இவங்க 13 பேரும் ஒன்றா வந்து ஒரு நாட்டை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இண்டிபெண்ட்டாக இருந்தவங்க இப்போ ஒன்றா வந்து ஒரு நாட்டை ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ நம்ம நாட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப அதிகாரம் மிக்கவங்க, ரொம்ப ஸ்ட்ராங். அவங்களுக்குன்னு தனித்தன்மையான அதிகாரங்கள்லாம் உண்டு. அவங்க ஒரு ஸ்டேட்டோட பார்டரை மாற்ற முடியும், அந்த ஸ்டேட்டை 2ஆக பிரிக்க முடியும், பிரித்து இணைக்க முடியும், அதுக்கு நேம் மாற்ற முடியும், இதெல்லாம் இவங்க பண்ண முடியும். அப்போ இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் வெரி பவர்ஃபுல் இல்லையா? இப்போது இவர் சொல்கிறாரு, அதிகாரத்தை நாங்கள் உங்ககிட்ட கொடுத்துட்டோம், ஆனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா, நியாயப்படி எனக்கு வர வேண்டியதை கொண்டு வந்து சேருங்கன்னு இவர் சொல்கிறாரு. இப்படி சேர்க்கலன்னா, இப்படி நடக்காத பட்சத்தில் அங்கே தமிழ் நேஷனலிசம் அப்படின்ற ஒரு
அரசியலுக்கான தேவை இருக்குன்றது இவருடைய ஒரு பார்வை. அப்போ நீங்கள் ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்ற அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை படிச்சீங்கன்னா அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் உள்ள. இன்னொரு முக்கியமான விஷயம், நாம் தமிழர் அப்படின்ற அந்த கட்சியை நம்ம யார் கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, நேற்று நடந்த அந்த ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த அந்த கான்ஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாநாடு, அதை பார்க்குறப்ப எனக்கு ஒரு விஷயம் மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. என்னன்னா, ஹிட்லர் அப்படின்ற ஒருத்தர் நாசி கட்சியை நடத்திட்டு வந்தார். நாசிஸுடைய எண்ட் ரிசல்ட் இருக்கு இல்லையா, அவங்களுடைய பாத் அப்படின்றது அந்த வேர்ல்டு வாருக்கு அப்புறம், அந்த அந்த வேர்ல்டு வார் பீரியடில் இல்லை அதுக்கு முன்னாலேயே இவங்க வந்து ஒரு மாதிரி வேறு டைரக்ஷனில் போயிட்டாங்க. ஆனால் இவங்களுடைய ஃபண்டமெண்டல் பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா பிளட் அண்ட் சாயில் அப்படின்ற ஒரு டேர்ம் ஒன்று உண்டு. பிளட்னா இந்த ஒரு ரேஸ், இந்த ஒரு ஆரியன் ரேஸ் அப்படின்ற ஒரு ரேஸ் தான், நாங்கள் தான் உயர்ந்தவங்க அப்படின்ற ஒரு பார்வை. இன்னொன்று சாயில்னா எங்களுடைய ஆன்செஸ்ட்ரல் ஹோம், இதான் எங்களுடைய வீடு, இதான் எங்களுடைய பூர்வீகமான வீடு. அப்போ இந்த மண்ணும் இந்த ரத்தமும் இது எங்களுக்கானது அப்படின்ற ஒரு பாலிடிக்ஸ் வந்து அடால்ஃப் ஹிட்லர் பேசியிருப்பார். எனக்கு அதில் நிறைய மாற்றுக்கிறது உண்டு. ஆனால் எண்ட் ஆஃப் த டே இவங்க வந்து சேர்ந்த இடம் வேற, ஹிட்லர். ஆனால் ஒரு ரைட் விங் பாலிடிக்ஸை ரொம்ப சுப்ரீமேசி பேசுகிறேன்ற பெயரில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ரேசிஸ்டாக பார்த்து இதை வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க நாசி பார்ட்டி. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும், சீமானனை பொறுத்த வரைக்கும், இவங்களுடைய பாலிடிக்ஸ் தமிழ் அப்படின்ற ஒரு எத்னிக் அடையாளத்தை நம்ம காப்பாற்றணும், இவங்களை நம்ம வந்து ஒன்று சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்று தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், இதெல்லாம் நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு கன்சர்வேட்டிவ் விஷயம் உள்ளே இருக்குது. இங்கே உள்ள என்னுடைய கலாச்சார அடையாளங்களை நான் அழிக்க விட மாட்டேன், யாரும் வெளியே இருந்து வந்து இங்கே அழிக்க நான் விட மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க பேசுகிறாங்க. தமிழர் நாகரிகம் அப்படின்ற விஷயத்தை நம்ம கண்டினியூவாக கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பிரேஷன் இங்கே உண்டு. ஆனால் நாசியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இதை கொண்டு போயிட்டாங்க. அவங்க ஒரு ரேஸ் பாலிடிக்ஸ் பேசி எத்னிக் கிளென்சிங்கை இவங்க நியாயப்படுத்தினாங்க, ஜூஸை கொலை பண்ணுறதை இவங்க நியாயப்படுத்தினாங்க. அப்போ என்னன்னா, ஒரு ஜெனசைட் பண்ணுற விஷயத்தை இவங்க என்கரேஜ் பண்ணாங்க நாசிஸ். ஓகே, இது உண்மை. ஆனால் சீமான் அண்ணனை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன பண்ணுறாரு, ஒற்றுமைகள் அதிகமாக இருக்குது, ஆனால் நான் இவங்கள ஒரு நாசி அப்புறம் நான் சொல்ல மாட்டேன். ஓகே, நாசின்றது அது ரொம்ப ஒரு ஒஸ்டான ஒரு டேர்ம், ரொம்ப மோசமான ஒரு டேர்ம் அது. இங்கே நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஆனால் நாசிஸினுடைய தேசப்பற்று, மொழிப்பற்று, அந்த கல்ச்சுரல் வேல்யூஸ் எல்லாம் இவங்க கீப் பண்ணுறாங்க, இது முக்கியம். ஆனால் ஒரு லெவலுக்கு இவங்க இதை கொண்டு வந்தாங்க. ஆனால் நாசிஸ் ஓகே, ஆனால் என்ன ஆச்சுன்னா, அதை ஒரு எத்னிக் ரேஸ் பயாலஜியாக மாற்றி விட்டு அங்கே வன்முறையை தூண்டுற மாதிரி பல விஷயங்களை உள்ளே கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட இனத்தை நம்ம அழிச்சே தீரணும்னு சொல்லி இதெல்லாம் பண்ணாங்க இல்லையா. அப்போ ஹிட்லர் பேசின ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கலாம், நேஷனலிசம். ஆனால் அந்த நேஷனலிசம் அச்சீவ் பண்ணுறதுக்கு அவர் சூஸ் பண்ண ட்ராக் அது ரொம்ப மோசமான ஒரு ட்ராக். அதனால் அவரும் அழிஞ்சி, அவர் நாடும் அழிஞ்சி, அவர் நினச்ச எதுவும் நடக்கலை. அப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான வழிமுறை என்ன, அதையும் சேர்த்து பார்க்கணும் இல்லையா. அப்போது வாட் அபவுட் ஹிட்லர், அவரும் அழிஞ்சி, அவர் கட்சியை அழிச்சு, அவர் நாட்டு மக்களை அழிச்சு, இன்னைக்கு வரைக்கும் இவங்க படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. எப்படி படம் எடுக்கிறாங்கன்னா, ஜெர்மன்ஸ் ரொம்ப மோசமானவங்க, ஜெர்மன்ஸ் நாட்டுப்பற்று அப்படின்ற பெயரில் இவங்க நாட்டையே அழிச்சிட்டாங்கன்னு சொல்லி இவங்க எனக்கு படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போது இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு கூட நாசிஸ் மேலே உள்ள அந்த ஒரு கரை அப்படின்ற விஷயம் போகாது இல்லையா. அப்போது நேஷனலிசம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஆனால் இதை இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு அழிவு சக்தியாக இவங்க மாறிட்டாங்க. ஓகே, அப்போ எப்போவுமே ஒரு நேஷனலிசமை நம்ம எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போகிறப்போ, நான் இவங்க கொண்டு போனாங்கன்னு சொல்லலை நாம் தமிழர், ஆனால் நான் சொல்கிறேன், எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போயிட்டு நாங்கள் தான் எல்லாம், வி ஆர் சுப்ரீம் ரேஸ் அப்படின்ற விஷயத்தை நம்ம கொண்டு வந்தோம்னா அது ரொம்ப மோசமான ஒரு விஷயமா போய் முடியும். ஏன்னா அகைன் நான் சொல்கிறேன், வாட் இஸ் நேஷனலிசம்? என்னை பொறுத்த வரைக்கும் நேஷனலிசம்னா என்னென்னா, ஒவ்வொரு நாட்டுக்கும் அதற்கான யூனிக்கான பாலிடிக்ஸ் வேணும். இப்போ நேற்று பேசின விஷயத்துல சீமானன் நான் சொல்கிறாரு, ஆந்திராவில் 1 கோடி தமிழ்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் நான் அங்கே போயிட்டு நீ வந்து எனக்கு ஓட்டு போடு நான் சொல்ல முடியாது. இவங்க அங்கே வாழ்கிறாங்கன்னா இவங்க அங்கே வாழட்டும், அது என்னுடைய மண் கிடையாது, இது அவங்களுடைய மண், அது தெலுங்கு மக்களுடைய மண், இந்த பக்கம் கேரளா அது மலையாள மக்களுடைய மண். ஓகே, இதை இவங்க ஆட்சி பண்ணணும், அதே மாதிரி தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணணும்னு இவர் சொல்கிறாரு. அப்போது வாட் இஸ் நேஷனலிசம்னா, அந்தந்த நாடு, அந்தந்த ஸ்டேட்டுக்குன்னு ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது, அந்தந்த ஸ்டேட்டுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது, இந்த அடையாளத்தை அவங்க கீப் பண்ணுறதுக்கான உரிமைகள் வேணும்னு இவர் சொல்கிறாரு. அப்போ ஹிட்லர் பேசினா ஜெர்மன் நேஷனலிசம், அவங்களுக்கான அடையாளத்தை நம்ம மீட்டுருவாக்கம் செய்வோம் அப்படின்னு அவர் சொன்னார். வி வில் ரீக்ளைம் அவர் ஆன்செஸ்ட்ரின்னு இவர் பேசிகிட்டு இருந்தார். என்னுடைய பழமையை நான் மீட்டெடுப்பேன், நான் வந்து இழந்துட்டேன், ஏன் இழந்தேன்னா ஜூ அப்படின்னு சொல்லி அப்படி போயிட்டார் அவர். ஹிட்லர் பேசின நேஷனலிசம், எத்னிக் அடையாளம் இதெல்லாம் ஓகே தான். ஆனால் என்ன பிரச்சனையாச்சுன்னா, இவர் இதை வேறு டைரக்ஷனில் கொண்டு போய் வேறு மாதிரி மாற்றி விட்டார் இல்லையா. இப்போ தமிழ் நேஷனலிசம்குள்ளே
ப்ரோ நாசி விஷயங்கள் உள்ளே உண்டு. நான் சீமான் அண்ணனுடைய கட்சியை பற்றி நான் பேசலை. தமிழ் நேஷனலிசம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜிக்குள்ள இந்த விஷயங்கள்லாம் உண்டு. ஓகே, ஒரு எத்னிக் நேஷனலிசமை ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போயிட்டு இவங்க ப்ரோ ஹிட்லர் அண்ட் ப்ரோ நாசி இந்த மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் உள்ளே வந்துடாமல் இவங்க பார்த்துக்கணும். ஏன்னா உள்ளே வந்துட்டாங்கன்னா முடிஞ்சுது. ஓகே, அந்த ஒரு ஐடியாலஜி ஒரு இன அழிப்பை பேசுகிற ஒரு ஐடியாலஜி. இன தூய்மை பேசுகிறேன் அப்படின்ற பெயரில், ரேஷியல் பியூரிட்டி அப்படின்ற பெயரில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ் மக்கள் தான் மற்ற எல்லாத்தோட உயர்ந்தவங்கன்னு இவங்க பேசுவாங்க. உயர்ந்தவங்க தான், ஆமாம். ஆனால் அது ரேஷியலி பியூர், ரேஷியலி சுப்ரீம் அப்படின்ற விஷயத்துக்கு வந்துடக்கூடாது. வந்துருச்சுன்னா அவ்வளோதான். ஓகே, அது ஒரு ரேசிஸ்ட் பார்வையாக மாறி போயிடும். ஆனால் இந்த பார்வையை தூண்டுற மாதிரி உள்ள ஆட்கள் இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு இடம் கொடுக்காம உண்மையான நேஷனலிசம்னா என்ன, உண்மையான தமிழ் நேஷனலிசம்னா என்னன்னு இவங்க பார்க்கணும் இல்லையா? அடுத்து இதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்கள்ல எனக்கு மாற்று கருத்து உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஜிபிடியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சு அபவுட் ட்ரான்ஸ் கேண்டிடேட். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போல்லாம் இல்லை, அவங்க இந்த எல்ஜிபிடி மூவ்மெண்ட்டில் இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் அதை நம்புகிறேன். ஆனால் போன வருஷம் நினைக்கிறேன், ஆமாம், போன வருஷம் ப்ரோ எல்ஜிபிடி வாய்ஸ் அங்கே உள்ளேருந்து வந்துச்சு நிறையா ஃப்ரம் நாம் தமிழர் கட்சி. இது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு பார்வை. இந்த எல்ஜிபிடி அப்படின்ற விஷயம் ஒரு குளோபலைஸ்ட் அஜெண்டா. ஓகே, ஒரு குளோபலைஸ்ட் பிஸ்னஸ். இது இவங்களுக்கு மண்டையில் பிரச்சனை. நீங்கள் இவங்களை உள்ளே விட்டீங்கன்னா கட்சி அழிச்சு விட்ருவாங்க. அப்போ நாம் தமிழர் அப்படின்ற ஒரு கட்சி, இவங்க ஒரு கன்சர்வேட்டிசம் பேசுகிறாங்கன்னா உள்ள இந்த ஆட்களை விட்டீங்கன்னு வைங்களேன், யார் இந்த எல்ஜிபிடி கும்பல் உள்ளே வந்தாங்கன்னா நம்மளுடைய அடையாளத்தை அழிக்கக்கூடிய, நம்மளுடைய அடையாளத்தை வன்மமாக பார்க்குற விஷயம் இது. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஹெட்ரோசெக்சுவல் ரிலேஷன்ஷிப் வந்து இவங்க அசிங்கமாக பேசுவாங்க. ஹெட்ரோசெக்சுவல் வந்து ஒரு நாமே இல்லைன்னு சொல்லுவாங்க. இவங்க இந்த ஹெட்ரோசெக்சுவாலிட்டின்ற விஷயமே உருவாக்கப்பட்டுச்சு, ஜெண்டருன்றதே சோஷியல் கான்செப்ட் இவன் பேசிகிட்டு இருக்கான். சமூகம் தான் இதை உருவாக்குனாங்களாம். ஜெண்டரை, ஆண் பால் பெண் பால்ன்றதெல்லாம் மக்கள் உருவாக்குனாங்க. இதெல்லாம் உண்மையிலே இவன் பேசிகிட்டு இருக்கான். அடிப்படை பயாலஜியே இது தப்பு. இதையும் தாண்டி இவங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, நம்ம நார்மலாக இருக்கோம் இல்லையா, நம்மளை வந்து ஹோமோஃபோபியாம்பான், எனக்கு ஃபோபியாவான் இவன் சொல்கிறானுங்க, பைத்தியக்காரனுங்க. ஃபோபியாம்பான். அடுத்து என்ன சொல்லுவான் தெரியுமா, நம்மளுடைய பேருக்கு முன்னால் நம்ம சும்மா இருப்போம். ஆனால் இவன் என்ன பண்ணுவான்னா, சிஸ் ஜெண்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை உள்ளே ஆட் பண்ணி விடுவான். வாட் இஸ் சிஸ் ஜெண்டர்? பிறக்கும்போது இவங்களுக்கு அசைன் பண்ணப்பட்ட ஒரு ஜெண்டர். எப்படி அசைன் பண்ணப்பட்டுச்சான்? ஐயா, பீனஸ் இருக்குது, ஐ ஹவ் பீனிஸ், ஐ ஹவ் வெஜைனா. நான் யார் அப்படின்றதுக்கான எல்லா அடையாளமும் என்னுடைய டிஎன்ஏல கோட் பண்ணப்பட்ட விஷயம். இவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை, நீ வந்து ஆனா பெண்ணான்றதை நீ பிறந்து வளர்ந்து நீ முடிவு பண்ணணும். அப்போ நீ டிரான்ஸ்ஜெண்டர், நீ நான் பைனரினா, நான் யார், நான் சிஸ் ஜெண்டரா. ஐயா, நான் தான் நார்மல், நீ நார்மல்லாம் இல்லைப்பா, நீ வந்து இதுக்குள்ளே வந்துரு. அப்போ இவங்களுடைய ஜெண்டர் ஐடியாலஜிக்குள்ளே இவங்க நம்மளை கொண்டு வராங்க. அப்போ இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு கும்பலை நாம் தமிழர் உள்ளே விட்டாங்கன்னா, நாளைக்கு ஒருவேளை நாம் தமிழர் ஒரு வீடியோ போட்டு எல்ஜிபிடி வாழ்கன்னு இவங்க சொன்னாங்கன்னா, இப்போ இந்த காங்கிரஸ் பண்ணுறான் தெரியுமா, ஜூன் மாதம் 1 கரெக்டாக இவன் போட்டுருவான், ஒரு போஸ்ட் போட்டுருவான், எல்ஜிபிடி ப்ரைடு. யார்? காங்கிரஸ்காரன். அப்போ காங்கிரஸ் பண்ணுற மாதிரி இவங்க பண்ணாங்கன்னா, அடுத்த நாள் எதிர்த்து நான் ஒரு போஸ்ட் போடுவேன், நான் ஒரு வீடியோ பண்ணுவேன். நம்மளுடைய வாழ்வியலை அழிக்கக்கூடிய, நம்மளுடைய வாழ்வியலுக்கு எதிரான விஷயங்களை எதிர்த்து நிற்கணும். சும்மா வந்து நாங்கள் வந்து நேஷனலிசம் பேசுகிறோம், வி ஆர் தமிழ் நேஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து வானவிலே வருக அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப தப்பு. அடுத்து கடைசியாக தவக்கா. அந்த ஒரு தவக்கா பார்ட்டிக்காரங்க நேற்று நடந்த கூட்டம், அது என்டிகே கூட்டம். ஆனால் இவன் உள்ளே வந்திருக்கான் டிவிக்கே. மீட்டிங் முடிஞ்சிருச்சு. மீட்டிங்கை முடிச்சுட்டு வெளியே வந்தால் என் காருக்கு வெளியே பார்த்தீங்கன்னா, என் காரில் டஸ்ட்டு, ஓகேவா, அங்கே ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்துச்சு. அங்கே என் கார் கண்ணாடி மேலே டிவிகேன்னு இவன் எழுதி வச்சுருக்கான், டிவிகே. அடுத்து முன்னால் பார்த்தீங்கன்னா விஜய், நான் அந்த ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்களேன், விஜய்னு எழுதி வச்சுட்டு நாங்கள் ரொம்ப கொடூரமான ஆட்கள் அப்படின்னு சொல்கிறத குறிக்கிற மாதிரி அவன் எழுதி வச்சுருக்கான், கெடூருமா. எப்படி? கெடூருமா. நாங்கள் வந்து கொடூரமானவங்க, நாங்கள் ரொம்ப கொடூரமாக இருப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவன் நினச்சிக்கிட்டு இவன் கெடூருமான்னு எழுதி வச்சுருக்கான். இதை நான் என்னன்னு சொல்கிறது? மக்களே, நீ முதல்ல படிக்கணும். ஆக்சுவலி இந்த அவங்க பேர் என்ன, தவக்கா, இந்த கூட்டத்தை தற்கூரின்னு நம்மலாம் பேசுகிறோம் இல்லையா, தற்கூரின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி தான் இவனும் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ விஜயோடைய பாலிடிக்ஸ் மேலே எனக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, இந்த ஆள் உருவாக்கின ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இவன் ட்விட்டரில் உட்காந்து சண்டை போட்டுருப்பான், அஜித்துடைய ஜட்டியை காணோம், அஜித்துடைய பிராவை காணும், இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். இந்த குரூப்பை இவர் கொண்டு வந்து இவங்களை வச்சு அப்படியே நான் ஓட்டு வாங்கி நான் சிஎம் ஆயிடுவேன்னு இவர் நினச்சிட்டு இருக்காரு விஜய். ஆனால் முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய ஆட்களுக்கு ஒழுக்கத்தை முதல்ல கற்றுக் கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒன்று படிக்க வைங்க. முதல்ல
படிக்க வைங்க. கொடூரமான்றது கெடூரமான எழுதி வச்சுருக்கான். கெடூரமா முதல்ல படிங்க. படிச்சுட்டு ஸ்கூலுக்கு போங்க. என் பையனுக்கு 3.5 வயசுங்க. 3.5 வயசு பையன் பக்கத்து வீட்டில் உள்ளவங்ககிட்டலாம் பேசிக்கிட்டு வந்து இங்கே வந்து என்கிட்ட விஜய் 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 விஜய்ன்றான். 3.5 வயசு 3.5 வயசு 4.5 வயசு 5.5 வயசு என்ன ஸ்கூலுக்கு போகிறவன் காலேஜுக்கே போயிருக்க மாட்டான். இவங்கெல்லாம் விஜயோடைய ஃபேன்ஸு. இவங்கெல்லாம் ஓட்டு போட்டு விஜய் நாளைக்கு சிஎம்மா மாற போகிறாரு. என்டிகே மீட்டிங்கில் இவங்களுடைய கொள்கையை இவங்க அறிவிக்கிறாங்க. எப்படி அறிவிக்கிறாங்கன்னா காரில் வந்து கிறுக்கி வைக்கிறான். அரசியல்னா என்ன, கொள்கைனா என்ன, உன்னுடைய கொள்கை என்ன, நீ யார், நீ யாரை வந்து நீ எதிர்க்கிற, உனக்கான மாற்று கருத்து என்ன. இவெல்லாம் யாருன்னா கக்கூஸில் போய்ட்டு கிறுக்குவாங்க தெரியுமா, அந்த கோஷ்டி இது. கக்கூஸில் போயிட்டு வாத்தியார் பேரை வந்து எழுதி வைப்பான் தெரியுமா, அந்த மாதிரி கோஷ்டி இது. அப்போ இந்த கிறுக்கல் பண்ணிட்டு இருக்கிற கிறுக்கு கும்பலை விஜய் வச்சுட்டு இருக்காரு. ஓகே, நீங்கள் முதல்ல உங்களுடைய ஆட்களை பிடிச்சி வந்து எப்பா ஒழுங்காக படிப்பா. இவனுங்க பண்ணுறதை பார்த்து நம்ம சிரிக்க தான் முடியும் இல்லையா, அதனால் சரி நீங்களும் சிரிங்கன்னு சொல்லி நான் அதை ஃபோட்டோ எடுத்து கொண்டு வந்தேன். ஸோ என்னுடைய ஒப்பீனியன் நான் சொல்லிட்டேன். ஓகே, இவங்க ஒரு மாநாடு பண்ணாங்க, அடுத்து நம்ம பார்க்கலாம் மேபி இன் த ஃபியூச்சர். ஓகே, அபவுட் விஜய், அபவுட் ஏடிஎம்கே, அபவுட் பிஜேபி, இந்த மாதிரி பார்ட்டிஸில் உள்ளவங்களுடைய பாலிடிக்ஸ்லாம் என்ன, இவங்களுடைய ஐடியாலஜி என்ன. முக்கியம் என்னுடைய ஃபோக்கஸ் வந்து ஐடியாலஜி தான். இவங்க பேசுகிற ஐடியாஸ்லாம் என்ன, இவங்களுடைய ஐடியாஸினுடைய பேக்ரவுண்ட் என்ன, நம்ம இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா. நான் டேக் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி. வரலாறை நம்ம எடுத்து, பிகாஸ் வரலாறு இட் ஆல்வேஸ் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது உண்மை. நடந்திருக்கும், எங்கேயோ நடந்திருக்கும். அந்த வரலாற்று சம்பவத்துக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்கும், அது கண்டிப்பாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு மேபி டைம் கிடச்சா நம்ம பேசலாம் அபவுட் அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ரைட், நன்றி.